இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் ஹாஃப் டே அப்படிங்கிறதுனால அவளுக்கு வந்து பாஸ்தா கேட்டிருந்தா. அதனால பாஸ்தா வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் பாஸ்தா இருக்கும்ல, அதை நல்லா தண்ணியில் ஊற்றி வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா அது வந்து வேக வச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், கேரட் இது வந்து லைட்டாக வந்து குறைன்னு அரைச்சிக்கிறேன். அப்புறம் குட்டி குட்டி நறுக்கின கேரட்டையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நல்லா பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலரும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். அதோட வந்து இந்த மேஜிக் மசாலா இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்துட்டு வேக வச்ச பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். இதில் இன்னும் வந்து டேஸ்ட் கொடுக்குறதுக்காக வந்து சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்தோன்னாக்கா செம்மையாக வந்து சீஸ் பாஸ்தா சுட சுட ரெடி ஆயிரும். இதை வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு இதுதான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். காலையிலையும் வந்து அவள் இதே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.